அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள், நரகத்திற்கு செல்லக்கூடிய அனைத்தையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டொய்லெட்டினுள் அக்ரமக்குமுல்லாஹ் டொய்லெட்டினுள் நாம் நுழையும் போது ஓதுகிற துஆவை கற்றுத் தந்தார்களா இல்லையா? டொய்லெட்டுக்குள்ள போகக்குள்ள துஆ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்று கற்றுத் தந்தார்கள். டொய்லெட்டுக்குள்ள போயிட்டோம், ஒரு அசிங்கமான இடம், ஷைத்தான் சேர்ற இடம், உள்ள போய் நம்முடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வெளியே வரணும். வந்து என்ன செய்யணும்? துஆ ஓதணும். என்ன துஆ? குஃப்ரானக். சுப்ஹானல்லாஹ். டொய்லெட்டுக்கு முன்னாலும் பின்னாலும் துஆவை கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தின் தூண் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகைக்கு பின்னால் ஒரு துஆ இருந்தால் சொல்லித் தராமல் போயிருப்பார்களா? இதை நான் சொல்ல வர பாயிண்ட் தான். அதாவது எனக்கு பிடித்தவர், என்னுடைய விருப்பத்திற்குரியவர், என்னுடைய டேஸ்டுக்கு பேசக்கூடியவர் என்று நான் இஸ்லாத்தை பார்க்கிறோமே தவிர அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற நிழலில் இஸ்லாத்தை பார்க்கிற நிலை நம்முடைய சமுதாயத்தில் பரவலாக இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாகும். எப்படி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்கிற இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்று யோசித்து பாருங்கள்.